மிதுனராசியில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ராசியாதிபதி புதனே பஞ்சமாதிபதி சுக்கிரன் இந்த கூட்டணி 9ஆம் இடம், அதாவது 3 திரிகோணங்களும் அடைபடுகிறது. 9ஆம் இடம் பாதகஸ்தானம் தானே அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்கு பாக்கியஸ்தானமாகவும் வருகிறது. பிரமாதமாக நடக்கும். ஏன்னா இந்த கூட்டணிக்கு குரு பார்வை அப்படிங்கிறதுனால பாதகமான பலன்கள் பெரிதாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு பாக்கியமான பலன்களாகத்தான் நாம் இதனை எடுக்க முடியும். இந்த மிதுன ராசி நபருடன் நாம் பயணித்தால் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், நம்மளுடைய ஒரு லைஃபோடைய லெவல் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கென்று ஆண்களானால் பெண்களும், பெண்களானால் ஆண்களும் வருவார்கள். அது மிடில் ஏஜா இருந்ததுன்னா அது லவ் ப்ரப்போசல், லிவிங் டுகெதர், குறிப்பா வெளிநாட்டுல போய் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் அதிகமாக வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை 5 கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது. நடுவுல சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல 6 கிரகங்களின் கூட்டணியா. இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார். முதலில் புதனும் சுக்கிரனும் அந்த இடத்தில் சேரப்போகிறார்கள். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம். சுக்கிரனை விரிவாக்கம் செய்தால், அதாவது ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது. ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு விஷயத்தை இப்படித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம் இது. ஒரு காற்று ராசியில் கால புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா 3, 7, 11 கூட்டணி, இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது. பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை, ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதையும் தவிர இந்த கூட்டணியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ, ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ, அதை போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம். இதை நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா, யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம். யார் யாரை தூண்ட போகிறார்கள், எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காண்போம். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசியில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ராசியாதிபதி புதனே பஞ்சமாதிபதி சுக்கிரன் இந்த கூட்டணி 9ஆம் இடம், அதாவது 3 திரிகோணங்களும் அடைபடுகிறது. 9ஆம் இடம் பாதகஸ்தானம் தானே அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்கு பாக்கியஸ்தானமாகவும் வருகிறது. இதுல என்ன ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுடைய அதிர்ஷ்டஸ்தானமாகவும் இங்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இதுல இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா வெளிநாட்டு தொடர்பு, இல்ல வெளியூர் தொடர்பு, இதற்கெல்லாம் ரொம்ப நாளாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைப்பது மட்டுமல்லாமல் அதையே நிரந்தரமாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு. ஏன்னா இங்கு 4ஆம் வீட்டின் அதிபதியும் 9ஆம் வீட்டுக்கு வருகிறது. இதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இவர்களுக்கு பிரமாதமாக நடக்கும். ஏன்னா இந்த கூட்டணிக்கு குரு பார்வை அப்படிங்கிறதுனால பாதகமான பலன்கள் பெரிதாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு பாக்கியமான பலன்களாகத்தான் நாம் இதனை எடுக்க முடியும். குறிப்பா எங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்லது நடக்கணும், புத்திர பாக்கியம் ஏற்படணும், அதற்கான ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு இது நாள் வரை கை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும், இல்ல பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கம் எல்லாம் தீர்வது, அதற்குண்டான வாய்ப்பு நமக்கு சாதகமாக வருவது, அதனை வைத்து நாம் மேலும் மேலும் மெருகேற்றி கொள்வது, இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ராசியாதிபதி புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கும் பொழுதே ஒரு ஃபேண்டசி, ஒரு லக்ஸரி ஃபீல்,
ஒரு நல்ல ஒரு ஓரா, ஒரு நல்ல ஒரு எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசி நபராக இருந்தாலும் அவரை பார்த்தா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு இது காலகட்டங்கள்ல பிரமாதமா இருக்கும். அப்போ இந்த மிதுன ராசி நபரை நாம் சேர்ந்தால், இந்த மிதுன ராசி நபருடன் நாம் பயணித்தால் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், நம்மளுடைய ஒரு லைஃப் உடைய லெவல் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கென்று ஆண்களானால் பெண்களும், பெண்களானால் ஆண்களும் வருவார்கள். அது மிடில் ஏஜா இருந்ததுன்னா அது லவ் ப்ரொபோசல், லிவிங் டுகெதர், குறிப்பா வெளிநாட்டுல போய் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் அதிகமாக வரும். இல்ல ஒருவேளை வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில எல்லாம் அவர்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ரொபோசல் எல்லாம் அதிகமாக வருகிறது. குறிப்பா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய டெவலப்மெண்ட், இல்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட் நாங்க பண்ணித்தரோம், அதன் மூலம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்படி எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு வரக்கூடிய நபர்கள் எங்கேருந்து வருவாங்கன்னா காத்துல வருவாங்க. அது எப்படி பிரதர் காத்துல வருவாங்கன்னா, இந்த கூட்டணி நடக்கக்கூடியதே ஒரு காற்று ராசி. டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி இதெல்லாமே இன்னைக்கு எல்லாமே காற்றில் தானே வருகிறது. அப்போ ஒரு போன்ல நமக்கு வரக்கூடிய ஒரு கான்டாக்ட், இந்த ஃபேஸ்புக்ல வரக்கூடிய கான்டாக்ட், யூடியூப்ல வரக்கூடிய கான்டாக்ட், இவை அனைத்தும் நம்மை தூண்டுவார்கள், ஆசை காண்பிப்பார்கள். நாம் முதலில் அதில் லயித்து விடுவோம், அதில் மயங்கி விடுவோம். ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக நம்மை இழப்பதற்கு சில நேரத்தில் அதுக்காக நாம் ஒரு பயணம் செய்வதற்கு கூட நாம் தயாராகி விடுவோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் பிறகு அந்த இடத்தில் செவ்வாய் அவர்தான் இங்கு லாபாதிபதியாகவும், அவர்தான் நமக்கு கடன் கொடுத்த ஒரு நபராகவும் வருகிறார். அவர் நம்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் லேசாக தொந்தரவு செய்யலாம் அப்படின்னு நினைப்பார். இது பிப்ரவரி 23 பிறகுதான். அது வரைக்குமே நமக்கு ஒரு ஃபேண்டசி ஃபீலிங் தான். சோ நாம் எதையாவது ஒன்றை அடைய வேண்டும், அதுதான் நமக்கு அந்த வாழ்வின் லட்சியம், அதுதான் நமக்கு லக்கு, அதுதான் நமக்கு பாக்கியம் அப்படின்னு எல்லாம் நாமும் தயாராகக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை கையும் களவுமாக பிடித்து விடுவார். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அங்கு குருங்கிறவர் யாரு அப்படின்னா உங்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதி பிளஸ் உங்களுக்கு ஜீவனாதிபதி. அப்போ ஆபீஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட, அவர் ஒருவேளை உங்களுடைய பாஸாக இருக்கலாம், இல்ல அவர் உங்களுடைய மென்டாராக கூட இருக்கலாம், அவர் உங்களை கவனித்து விடுவார். அப்ப நீங்க எந்த கிரவுண்ட்ல ஒரு கோட்டுக்கு வெளியே பயணிக்க போகிறீர்களோ, அது எந்த கிரவுண்ட்ல நீங்க கோட்டுக்கு வெளியே போய் பயணம் செய்ய போகிறீர்களோ, அது பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் நான் சொல்லல, அது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, இந்த மாதிரி டெபாசிட் மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் பிடிபட்டு விடுவீர்கள். இதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது. இது உங்களை திருத்திக் கொள்ள, உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள ஒரு சம்பவமாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் உங்களால் முடிந்தவரை ஒரு கேரியர் ஓரியன்டாக இருப்பது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணி நடக்கக்கூடிய வீட்டின் அதிபதி சாட்டர்ன் உங்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ 10ல் சனி வந்தால் பதவிகள் பல தேடி வரும் அப்படிங்கிறதும், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் பூரணமா இந்த இடத்துல பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு நன்றாக ஒத்து வருகிறது. அப்போ நம்மளுடைய ஒர்க்கா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு தொடர்பா இருக்கலாம், இது காலகட்டங்களில் அதனை பூரணமாக மேனிஃபெஸ்டேஷன் செய்வதற்கு, பல மடங்கு பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல பிரமாதமான வாய்ப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் மேலும் உங்களுடைய தொழில், இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்களை ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பும் வாய்ப்பும் வருகிறது. இதனை நீங்கள் பக்குவமாக, புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.